ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி லதா பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கு வசதி இருக்கோ இல்லையோங்க, உங்களை நம்பி ஒரு 500 ரூபாய் எப்போவுமே உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கதையை கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஒரு நல்ல வசதியான ஆள் தான் தன்னுடைய நண்பர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை கேட்டு அவர் அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய நண்பரை பார்த்துட்டு வரலான்னு போகிறாரு. வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு 4-5 ஆப்பிள் எடுத்து போட்டுக்கிட்டாரு, மாதுளப்பழம்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்பிட்டார். ஃபோன் எதுக்கு, பக்கத்தில் தானே இருக்குது, வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு போகல. அதுக்கப்புறம் பர்ஸையும் அவர் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா போகிறதுக்கு ஆட்டோக்கு 10 ரூபா, வரதுக்கு 10 ரூபான்னு சொல்லி வெறும் 20 ரூபாய் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். இதுக்கு மேலே நமக்கு எந்த செலவும் இருக்க போகிறது இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். ஆனால் இது எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயம் அப்படின்றத இந்த கதை முடியும் போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அங்கே போயிட்டு தன்னுடைய நண்பரை மீட் பண்ணுறாரு. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இல்லைப்பா, சிறுநீரக்கல் தான், இப்போ எல்லாம் எடுத்தாச்சு, வயிற்று வலியெல்லாம் போயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நண்பர் சொல்கிறாரு. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கோங்க இவரை, நான் வந்து வீட்டுக்கு போய் எனக்கு மாற்று உடை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. நண்பரை உட்கார வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. இந்த நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நர்ஸ் வராங்க. வந்து சொல்கிறாங்க, இந்த மெடிசன்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி. இவங்க தான் அட்டெண்டர் நினச்சி நர்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவரும் போகிறாரு. போயிட்டு அவங்க எல்லாம் வாங்குறதுக்கு காசு வேணும் இல்லையா. அப்போ வந்து அவங்க மனைவி போகும்போது ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஏதாவது வாங்கினா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இவர் அங்கே போய் வாங்கும்பொழுது மருந்து செலவு வந்து கிட்டத்தட்ட 650 ரூபாய் ஆகுது. 500 ரூபாய் தான் இருக்குது, இப்போ 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும். அவர்கிட்ட இல்லாதனால அவர் மருந்து வாங்காமல் திரும்பி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு மனைவி வந்தோடனே வாங்கி தர சொல்ல, என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரிப்பா நான் போயிட்டு வரேன்னு போயிடுறாரு. ஆனால் இப்போ நண்பருக்கு என்ன தோணி இருக்கும், எவ்வளோ பெரிய ஆள், காரு, வீடு எல்லாமே வச்சுருக்காரு, வாழ்க்கையில் ரொம்பவே வசதியாக செட்டில் ஆனவர் தான். ஆனால் ஒரு 150 ரூபாய் கூட தன் நண்பனுக்காக செலவு பண்ண முடியாமல் இந்த மருந்தை வாங்காமல் அப்படி திரும்பி வந்திருக்கான் பாரு அப்படின்னு அவரும் அவர் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். இவர் போனவர் திரும்பி வந்தார் இல்லையா, 150 ரூபாய் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சரி நம்ம போய் வாங்கியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் எடுத்துக்கிட்டு வரும்போது இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்களாம். என்னென்ன, ஒரு 150 ரூபாய் கூட செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு மருந்து வாங்காமல் வந்திருக்காரே, இவரை தானே நீங்கள் உயிர் நண்பன் சொல்லுவீங்க, அவருக்காக நீங்கள் எத்தனை நாள் ஃபோன் பண்ணோன்னே ஓடி ஓடி போய் என்னென்ன வேலை செஞ்சு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னாங்களாம். ஆனால் இதை வெளியே இருந்து கேட்டார் இல்லையா, அவர் மனசு எவ்வளோ சங்கடமாச்சு தெரியுமா. நம்ம எங்கே போனாலும் காசு பையில் வச்சுருக்கணும்ப்பா, பணக்காரன்ற பேர் மட்டும் இருந்தால் போதாது, அந்த பணத்தை செலவு பண்ணவும் தெரியணும், நான் பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே திட்டிக்கிட்டாராம். அந்த நேரத்தில் பணம் இருந்தால் மட்டும் போதாதுங்க, அதை மற்றவர்களுக்காக செலவு பண்ணுறதுக்கும் நமக்கு தெரியணும்.